எவற்றோடும் பற்றில்லாமல் இருந்தால் அனைத்துடனும் நாம் இணைந்திருப்பதை உணரலாம். எதையும் நாடாத மனமே எல்லாவற்றையும் தன்னிடம் ஈர்க்கும். வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் இறைவனின் கணக்கில் துல்லியமாக நடக்கிறது. அதை புரிந்து கொள்ள நமக்கு இன்னும் பக்குவம் தேவை. ஆனால் நம்பிக்கை மட்டும் போதும். அகங்காரத்தில் இறைவனை காண முடியாது. சரணாகதிதான் கதவு, தாழ்மையே திறவுகோல். இறைவன் திருவடியை பற்றினால் மட்டுமே அவரின் அருளை உணர முடியும். நான் இருக்கும்போது அவன் இல்லை, அவன் இருக்கும்போது நான் இல்லை. நான் என்ற எண்ணம் கரையும்போதுதான் உண்மையின் ஒளி உதயமாகிறது. நான் என்ற ஒன்று இல்லை என்று உணர்வதே ஞானம். சகலமும் அவனே என்று உணர்வதே பேரறிவு. தனித்தன்மை கரையும்போது பிரபஞ்சமே நாமாகிறோம். பெண் தன்மையாகிய ஒளி சக்தியின் வெளிப்பாடு, படைப்பின் மென்மையான இதயம். இச்சா, கிரியா, ஞானம் அனைத்தும் ஒளியில் பிறக்கின்றன. ஆண் தன்மையாகிய இருள், ஒலி, நாதம் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் அதுதான். பிரபஞ்சம் முழுதும் பரவியிருக்கும், விரிந்து சென்று கொண்டே இருக்கும் முதலும் முடிவுமற்ற ஒன்றுமற்ற தன்மை சூன்ய நிலை. இருளிலிருந்து தான் ஒளி பிறக்கிறது. ஒளியாகிய பெண் தன்மை தெரிய வேண்டுமென்றாலே அதற்கு இருளின் துணை தேவை. வெளிச்சத்தை படைத்ததே இந்த அனாதியான நிர்மூலமான இருள் அல்லது ஒலி அல்லது நாதம்தான். இருளிலிருந்து வெளிப்பட்டதே ஒளியாகிய பெண் தன்மை. அனைத்தையும் உணர்ந்த மனம் இறுதியில் அமைதியில் தங்குகிறது. அங்கே கேள்வி இல்லை, பதில் மட்டுமே உள்ளது.